ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசி மெஷ் அனாலிசிஸ். ஸோ நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்துருப்போம். ஸோ அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ப்ரீவியஸ் கேசஸில் வந்து நம்ம நார்மல் மெஷ் அனாலிசிஸ் போட்டிருப்போம். இதில் சூப்பர் மெஷ் அந்த கான்செப்ட் வந்து நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னுடைய ப்ராப்ளத்தில் I0 இது வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த லூப்ல நான் கரண்டோடைய டைரக்ஷன்ஸ் அசியூம் பண்ணிக்கிறேன். ஐ டேக் திஸ் இஸ் I1 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் I2 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் I3 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் I4 இப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த டயக்ராம் எனக்கு நல்லாவே தெரியுது I1ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2 இதுக்கு ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? இங்க அட் ஆங்கிள் 0 போடுறது ஒன்று தான், போடாம இருக்கிறது ஒன்று தான். சரிங்களா? இட் இஸ் 2 ஆம்பியர். அண்ட் சிமிலர்லி இங்க சூப்பர் மெஷ் இருக்கு பாத்தீங்களா? இந்த சூப்பர் மெஷின் என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஏரோ டைரக்ஷன் வந்து I4 அந்த டைரக்ஷன்ல இருக்கு, I3க்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப therefore minus I3 plus I4 which is equal to 4. Okay, so this is the first equation I get from super mesh. ஓகே, எனக்கு இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? I0 கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த I0 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா I2 போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ therefore I0 வந்து எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் I2 அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? இப்போ நான் செகண்ட் லூப்ல வந்து என்ன பண்றேன்? என்னுடைய லூப் ஈக்குவேஷனை எழுதுறேன். அப்போ அட் லூப் 2 அப்படின்னு வரக்குள்ள ஜஸ்ட் யூ see this. இதை இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதிடுறேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் ரெண்டாவது லூப்புக்கும் காமனா இருக்கிறது 2. அப்போ -2 I1. சரிங்களா? செகண்ட் லூப்ல இருக்கிற டோட்டல் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் J4 I2. ஓகே, அதே மாதிரி செகண்ட்க்கும் ஃபோர்த்துக்கும் காமனா இருக்கிறது வந்து மைனஸ்ல போடணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் J4 I4. இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பிளஸ்ல என்டர் ஆகுது. பிளஸ்ல என்டர் ஆச்சுனாலே ஈக்குவலுக்கு இந்த இடம் மைனஸ்ல போட சொல்லியிருந்தேன். அப்போ மைனஸ் 10J and we know that 10 at an angle of 90 at 10J அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? அப்ப therefore minus 10J அப்படின்னு போடலாம். இப்ப I2 ஓட வேல்யூ வந்து என்னது? எனக்கு 2. அப்ப என்ன கிடைக்கும்? -4 plus 2 minus J4 I2 minus of minus plus J4 I4 which is equal to minus 10J. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும்னா 2 minus J4 I2 plus J4 I4 which is equal to 4 minus J10. This is my second equation. Okay, so now I go to third loop. So இங்க சூப்பர் மெஷ்ல வந்துருச்சு. சரிங்களா? அப்போ லூப் 3 and 4 போட்டுக்கிறேன். It is coming under super mesh. இப்போ சூப்பர் மெஷ் அப்படின்னு வரக்குள்ள ஜஸ்ட் ஐ ரைட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா J2 அப்போ மைனஸ் ஆஃப் J2 I1. சரிங்களா? அப்போ தேர்ட் லூப்ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளஸ்ல போட்டுக்கணும். அப்போ பிளஸ் 1 பிளஸ் J2 I3. அதே மாதிரி இங்க வரக்குள்ள ஃபோர்த் லூப்ல இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூஸ் நான் போட்டுக்கணும். அப்போ therefore 1 மைனஸ் J4 I4. இது மாதிரி ஃபோர்த் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனா இருக்கிறது வந்து மைனஸ் J4. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் J4 I2 which is equal to 0 அப்படின்னு போட்டேன். இப்போ இது வந்து நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து கூட நல்லா சிம்பிளிஃபை பண்ண முடியும். பட் எனக்கு என்ன கிடைக்கும்னா என்னுடைய மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நான் ஒர்க் அவுட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இன் அந்த சால்வேஷன். ஸோ தட் நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து இந்த வேல்யூஸை நான் மாத்தி போடுறேன். சரிங்களா? எப்படி போடுறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் யூ see this from equation number 1. I take I3 which is equal to -4 plus I4 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ therefore இப்போ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அண்ட் சிமிலர்லி I1 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். I1 ஓட வேல்யூ 2. அப்போ மைனஸ் J4 பிளஸ் 1 பிளஸ் J2 I3க்கு பதில் என்ன போடலாம்? -4 பிளஸ் I4 அப்படின்னு போடலாம். 1 minus J4 இங்க பிளஸ் இருக்கு into I4 plus J4 I2 which is equal to 0. If I do all those things எனக்கு என்ன கிடைக்கும்னா minus J4 plus இது உள்ள மல்டிப்ளை என்ன கிடைக்கும்னா எனக்கு as usual
minus 4 minus 8j plus 1 plus j2 I4 plus 1 minus j4 I4 plus j4 I2 which is equal to 0. ஓகே. இப்ப இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்னா, இங்க -4 இருக்கு. அப்ப -4 மைனஸ் J12 சரிங்களா? பிளஸ் இங்க ஆட் பண்ணா 1 + 1 2 minus J2 I4 plus J4 I2 which is equal to 0. So if I rearrange all those things, J4 I2 plus 2 minus J2 I4 which is equal to 4 plus J12. This is my equation number 3. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன். இப்ப therefore என்ன கிடைக்கும் எனக்கு? 2 minus J4 J4 again J4 and it is 2 minus J2. So here the value is I2 I4 which is equal to 4 minus J10 and similarly here it is 4 plus J12. So that's all. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I2 தான் தேவை. ஏன்னா I0 which is equal to minus of I2. அப்ப I2 கண்டுபிடிச்சா போதும். அப்ப I2 ஓட வேல்யூ என்னது எனக்கு? I2 which is equal to delta 2 divided by delta. But therefore delta which is equal to 2 minus J4 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 2 minus J2. Similarly delta 2 which is equal to எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 minus J10 4 plus J12 J4 2 minus J2. So therefore, if I simplify this, multiply கிடைக்கும் 2 into 2, 4 minus 4j minus 8j plus 8 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 12 minus 12j. Sorry, இந்த term போட்டிருக்கிறோம் and I forget one more term. So minus of minus plus 16 அப்படின்னு வரும் இங்க மல்டிப்ளை பண்ணக்குள்ள. So therefore எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 12 plus 16 which is equal to 28. And similarly here, if I multiply this 4 into 2, 8 minus 8j minus 20j plus 20 minus if I multiply this எனக்கு என்ன கிடைக்கும்னா 16j minus 48 அப்படின்னு கிடைக்கும். If I simplify this 8 plus 20 28 28 கூட ஒரு 48 ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்னா 76. ஓகே. அது நீங்க பாத்தீங்கன்னா -28j அது கூட ஒரு -16 ஆட் பண்ணீங்கன்னா -44j அப்படின்னு கிடைக்கும். ஓகே. So that's all. அப்ப therefore my I2 which is equal to 76 minus 44j divided by 28 minus 12j. ஓகே. So இப்ப இத நான் simplify பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so this is the corresponding values. It is in complex mode. So 76 minus 44i divided by 28 minus 12i. So this is the value. Okay, so I made some simple mistake in this equation. Just I re-multiply all those things. எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 minus 4j minus 8j minus of minus plus 8 j ஸ்கொயர் பண்ணா -1 அப்ப therefore -8 கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து மைனஸ் J4 the whole square வரக்குள்ள என்ன கிடைக்கும்னா நன்னாங்க 16 அப்ப -16ன்னு கிடைக்கும். So therefore 4 minus 8 which is equal to -4 minus 12j plus 16 which is equal to எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 12 minus 12j. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய டெல்டாவுடைய வேல்யூ. ஓகே. அப்ப therefore
இங்க டெல்டால இங்க 12 அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? இது ஒண்ணே ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இஃப் ஐ டூ திஸ் இப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 76 மைனஸ் 44i divided by 12 minus 12i. So you get the value of 5 5 plus 4 by 3 j அப்படின்னு கிடைச்சிருக்கு. So this is the value of I2. Okay. So here I made another mistake. Again you see this, if I do this simplification, it is not 76, it is 36. So I put 36 here. Just you do the multiplication correctly. So minus 8 minus 20j, again it is minus 20. Okay, இங்க ஒரு மைனஸ் வந்து மாத்தி போட்டுட்டேன். ஸோ மைனஸ் 16j minus 48. Okay. So now you simplify this, definitely you get the value of like this. So இதுதான் இங்க calculatorல போட்டிருக்கிறேன். Okay, so this is the final value. So now I divide this value divided by 12 minus 12i. Okay, if I simplify this, I get the value of like this, 10 by 3 minus 1 by 3i. So 10 by 3 plus 1 by 3j. But I know that I naught which is equal to minus of I2 which is equal to minus 10 by 3 minus 1 by 3j. Okay. So now, so minus of answer. So this is the corresponding value. Minus 3 it is. Okay. So here it is plus and here it is minus. Okay. So this is the value of I naught. So now I find out the amplitude of this function. So therefore answer at an angle of polarல போட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா எனக்கு it is 3.34 at an angle of 174.28 degree ampere. So this is the value of I naught. Okay. So in this case I made a mistake. So better you use calculator effectively in order to reduce the corresponding errors. ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் சூப்பர் மெஷ் வச்சு போடணும். இதை நீங்கள் 3x3 வச்சும் போடலாம். பட் 2x2ல நம்ம பண்ணக்குள்ள சின்ன சின்ன எரர்ஸ் வருது. ஸோ 3x3 போகக்குள்ள the number of errors should be maybe increase. ஸோ அதனால கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. Thank you.